சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கியிருந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 வீரர்கள் பூமியை நோக்கி பயணிக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்காவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புட் வில்மோர் இருவரும் போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றனர். வெறும் 8 நாள் பயணமாக சென்ற அவர்கள் பணிகள் முடிந்து திரும்ப தயாரான நேரத்தில் எதிர்பாராமல் ஏற்பட்ட சூழ்நிலையால் பூமிக்கு திரும்ப முடியாமல் போனது. இதனால் கடந்த 9 மாதங்களாக அவர்கள் விண்வெளியில் தங்கியிருந்தனர். இந்நிலையில் அவர்களை பூமிக்கு அழைத்து வர அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் இன்று காலை 10:35 மணிக்கு பூமியை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியது. அவர்களுடன் கடந்த செப்டம்பர் மாதம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற அமெரிக்க விண்வெளி வீரர் விக் ஹெக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்னுபோவ் ஆகியோரும் புறப்பட்டனர். அப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அவர்களுடன் பணிபுரிந்த மற்றும் புதிதாக இணைந்துள்ள வீரர்கள் விடை கொடுத்தனர். இது தொடர்பான காட்சிகளை வெளியிட்டுள்ள நாசா அமைப்பு, சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேரும் பத்திரமாக தரையிறங்க தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியவுடன் 45 நாட்கள் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து இயல்பு நிலைக்கு மீட்கும் நடவடிக்கைகள் தொடங்கும் என்று நாசா மருத்துவர்கள் தெரிவித்தனர். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேரை சுமந்தபடி தனது 17 மணி நேர பயணத்தை மேற்கொண்டுள்ள டிராகன் விண்கலம் நாளை அதிகாலை 3:27 மணிக்கு பூமியை வந்தடையும். அதிவேகமாக பூமியின் வளிமண்டலத்திற்குள் அது நுழையும் போது சுமார் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தாக்கும். அப்போது விண்கலத்தில் இருக்கும் வெப்ப கவசம் அதிலிருந்து வீரர்களை காக்கும். அதைத் தொடர்ந்து படிப்படியாக வேகம் குறைந்து புவியீர்ப்பு விசையில் கடலை நோக்கி விண்கலம் இறங்கும் போது மிகப்பெரிய 4 பாராசூட்கள் விரிந்து விண்கலம் இருக்கும் 4 பேரும் பத்திரமாக தரையிறங்குவார்கள். பூமிக்கு திரும்பும் சுனிதா உள்ளிட்ட 4 பேருக்கு பதிலாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 10 விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் பணிகளை தொடர்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.